வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய மொபைலில் இருக்கிற கூகுள் ஃபைல்ஸில் சேஃப் ஃபோல்டர் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஃபோல்டர் அப்படின்னா என்னன்னே தெரியல, நெக்ஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான யூசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதில் இருக்கிற பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதில் இருக்கிறது எல்லாமே எப்படி ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு அந்த யூசஸ் தெரியணும், அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா சைடில் ஒரு 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாக், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் சேஃப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த சேஃப் ஃபோல்டருக்கான லாக்கு, அந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த லாக்கு, அதை கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டுமே இந்தோடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபர்கெட் பண்ணிட்டீங்க, உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாக்கை சேஞ்ச் பண்ணவே முடியாது. தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. உங்களுடைய லாக்கை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா லாக்கை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி மட்டும்தான் உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதில் இருக்கிறது எந்த ஒரு டேட்டாவுமே டிலேட் ஆகாது. தெளிவாக புரிஞ்சுங்க, டிலேட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் ரெக்கவரி பண்ணி காட்டுறேன், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய பழைய பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஏ லாக், பேட்டர்னா பின்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வருது. நான் திரும்ப பின்னே கொடுத்துக்கிறேன். ஸோ திரும்ப சேம் லாக்கை கொடுத்து நான் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்னுடைய பாஸ்வேர்டை இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணோம்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எதுவுமே ரெக்கவர் ஆகாது, டிலேட் ஆகாது. கீழே இருக்குது பாருங்கள் ரீசெட் சேவ் ஃபோல்டர், இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேவ் ஃபோல்டர் எல்லாமே ரீசெட் ஆகிடும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் வில் டிலேட் ஆல் யுவர் ஃபைல்ஸு இன் சேவ் ஃபோல்டர் அண்டு ரீசெட் யுவர் லாக். அதாவது உங்களுடைய சேவ் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா டிலேட், அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த சேவ் ஃபோல்டர் எல்லாமே ரீசெட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷனு. ஸோ இதை கொடுத்துட்டு ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த சேவ் ஃபோல்டரில் இருக்கிறது எல்லாமே டிலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அது வந்து டோட்டலாக பாஸ்வேர்டு எல்லாமே ரீசெட் ஆகிடும், புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபோல்டரில் இருக்கிற எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த சேஃப் ஃபோல்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.